பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம், எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற அதிமுக வந்தா நல்லது செய்யுமா? செய்யல. மாத்தி ஓட்டு போடுறா, திரும்ப திமுக ஓட்டு போட்டாங்க, செய்யல. அதிமுக ஓட்டு போட்டாங்க, செய்யல. திரும்ப திமுக யாருமே செய்யல. எப்படி செய்வாங்க? திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி அவங்க குடும்பத்துக்காக இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தோழிக்காக இருக்கு. மக்களுக்காகிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணுதான். ஏன் நான் அடிச்சு சொல்றேன்னா, என்னை மிரட்டி பார்த்தாங்களே, நான் மிரல. ஏனென்றால் இவங்க எதவன்மாலும் விலை கொடுத்து வாங்கலாம். என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் விலை கொடுத்து வாங்க முடியாது. என் கட்சியில இருக்கவங்க கோழைகள்னு சொல்லி பார்த்தாங்க. நான் சொன்னேன், கோழைகள் வாழைகள். அது வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்குமே தவிர குறையாது. சன் டிவி லைவ் பண்ணதுல தமிழ்நாடு பூரா கரண்ட் கட்டான். விஜயகாந்த் மாநாட யாரும் பார்க்க கூடாது. நான் அதை பத்தி கவலை இல்லை. தெய்வம் நீங்க என்ன பயம்? கழுத்து கத்தியா வந்துடும். காலி கொடுத்த ரோட்ல வச்சுட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க காவிரி இவர் சொல்றாராம், வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை. எனக்கு ஆத்திரங்கள் வருது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்க தான் சொன்னீங்க. என்ன பிரச்சனை பண்றாங்க? பயமுறுத்தி பாக்குறாங்க. தினந்தோறும் பயமுறுத்த, தினந்தோறும் பேப்பர்ல சொல்லுது விஜயகாந்த் அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, விஜயகாந்த் கேவலப்படுத்து, விஜயகாந்த் அசிங்கப்படுத்து. உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல எனக்கு எத்தனை மனுக்கள் வருது. அப்ப வறுமை எங்க இருக்கு? வறுமை தலைவிரிச்சு ஆடுதையா? வறுமை தலைவிரிச்சு ஆடுது. இவங்க அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு சொல்றேன், இந்த இருக்க தாய்மார்கள், என்னுடைய பெண்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், இவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க? ஒரு குண்டு முத்து தங்க நகையாவது இருக்கணுமே ஆசைப்படுவாங்க. ஆனா வாங்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்குங்கிற பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை கூட்டணி ஆட்சி. என்னைய சொல்றாங்களே, உள்ளாட்சி தேர்தல் இவர் இறங்கிருச்சு, முன்ன மாதிரி இல்லைன்னு. நான் இப்பவும் அதே சவால் தான் விடுறேன். எங்க தனித்தனியாக தேர்தலை வந்து நில்லுங்க, நான் சந்திக்கிறேன். உங்களால